இன்னும் சற்று நேரத்தில் பிக் பாஸ் சீசன் 7 ஃபினாலே தொடங்க போகுதுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது நேற்று ஷூட் பண்ண ஒரு வீடியோ தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோமோக்கள் வந்தது. கமலஹாசன் அவர்கள் உள்ளே வந்த அந்த காட்சிகள்லாம் பார்க்குறோம். பட் அவர் இன்னும் அந்த இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு கிளிப்பிங்ஸ் கூட நம்ம இப்போ வரையும் பார்க்கல, ப்ரோக்ராமில் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிக்சனும் கானாபாலாவும் அந்த ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் அந்த போட்டியாளர்களே அவங்க கலாய்ச்சிப்பாங்க இல்லையா, இவங்களே ஒரு ஒரு சாங் போடுறாங்க. அதாவது என்னென்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, கூல் சுரேஷை பற்றி சொல்லும் பொழுது அவர் வந்து உடம்பை குடைக்கிறன்ட்டு உள்ளே போனார், ஆனால் ஒரு சேரை பிடிச்சி வெளியிலே ஏறி போக பார்த்தாரு. பூர்ணிமா அவங்க வந்து கேமெல்லாம் ஆடினாங்க, ஆனால் கடைசியாக பொட்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கண்டென்ட் இல்லாத ஆட்கள் 2 பேர் இருந்தாங்க, வினுஷா அக்ஷயா. அவங்கள பற்றி நாங்கள் என்ன கண்டென்ட் பண்ணி பாட்டு பாடுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆர்ஜே பிராவோ வந்தார், கோர்ட்டு டாஸ்கில் புலம்புனார், வீட்டை விட்டே போகிறேன்னாரு. விசித்ரா அம்மா வந்தாங்க, என்னை மேடம் தான் சொல்லணுன்னாங்க, பாசத்தை அள்ளி கொட்டினாங்க. ஜோவிகாவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா வந்தாங்க, கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க, ஆனால் மூளைக்கு மூளை தூங்கி எழுந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் அவங்க அந்த பாடல்கள் மூலமாக வெளிக்காட்டும் அந்த காட்சிகளுடன் இது ரவீனாவை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கவே இல்லை, அவங்க செல்லம் ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களோட அந்த பாடல்கள் போச்சுங்க. ஓகே, 6 மணிக்கு ரெடியாக இருக்கீங்களா? அது 6 மணிலேருந்து அப்படியே ஜவ்வு மாதிரி எழுத்துன்னு தான் போகும். ஒரு 10 மணி அளவில் தான் நாம் எதிர்பார்த்த அந்த ஃபினாலே பயங்கரமான ஒரு பீக் மொமெண்ட் வரும். அந்த மொமெண்ட்டை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க?